நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. வெளிநாட்டில் போய் MBBS, என்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட் போன்ற படிப்புகளை எந்தெந்த நாடுகளுக்கு சென்று படிக்கலாம், எந்தெந்த கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் படிக்கலாம், எந்தெந்த நாடுகள் சிறந்த நாடுகள், வெளிநாட்டிற்கு சென்று MBBS படிப்பதால் என்னென்ன கூடுதல் சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பது குறித்து பதிவு செய்யும் நிகழ்ச்சி தான் இது. மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ வெளிநாட்டிற்கு சென்று MBBS படிப்பது தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால், வழிகாட்டுதல்கள் தேவைப்பட்டால் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து ஆலோசனையை வழங்குவதற்காக நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட்டின் ரீஜனல் ஹெட் திருமிகு ஜோஃபியா நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் மேம். இன்னைக்கு நிறைய மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இப்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா ஃபுல்லுமே ஸ்டூடெண்ட்ஸ் நீட் அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலேயும் நிறைய மாணவர்கள் நீட் அப்பியர் ஆயிருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் குட் லக் சொல்லணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். நியூ லைஃப் சார்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குட் லக். ஸோ இன்றைக்கி நீங்கள் நீட் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு நீங்கள் அப்பியர் ஆனதில் தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க கொஸ்டின்ஸு. ஸோ எவ்வளோ மார்க்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நியூ லைஃப் அப்ராட் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நீட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நியூ லைஃப் அப்ராட் எங்களை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வருஷம் நீங்கள் MBBS வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டோட ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக நீங்கள் இப்போவே கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா குறைவான ஒரு செலவில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் ரஷ்யாவில், அது மட்டும் இல்லாமல் செர்பியா, போஸ்னியா, ஜார்ஜியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான் இப்படி பல நாடுகளில் வெறும் 2.5 லட்ச ரூபாயில் ஒரு மருத்துவ படிப்பு உங்களுக்கு அமைச்சு தர முடியும். நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் எங்களுடைய நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களது ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. எங்களோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் GH ஆப்போசிட்டில் இருக்குது அண்ட் பிரான்ச் சென்னையில் இருக்குது. ஏறத்தாழ பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கும் அதிகமான மாணவர்கள் வெளிநாட்டில் போய் MBBS மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ்லாம் நிறைய படித்து முடிச்சுட்டு டாக்டர்ஸாகவும் நிறைய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல்ஸாக நிறைய பேர் ஆண்டர்பிரனர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. ஸோ எங்களோட நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 150 யூனிவர்சிட்டிஸ் நாங்கள் டைரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம். 25 நாடுகளுக்கு மேலே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் எங்கள் ஆஃபீஸ்க்கு வரீங்க அப்படின்னா ரைட் ஃப்ரம் ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறதுலேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன்ஸ் லெட்டர் வாங்கி தரது, அவங்களுக்கு பாஸ்போர்ட் அசிஸ்டன்ஸு, வீசா கைடன்ஸு, சில இடத்துல வீசா எடுத்து கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாரின் கரன்சிஸு, ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், சில நாடுகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போகிறப்போ குரூப்பாக போகிறப்போ நாங்களே கூட போய் ஸ்டூடெண்ட்ஸை விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு. ஸோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நியூ லைஃப் அப்ராடில் கிடைக்கும். கடந்த 15 வருடங்களாக இது கரெக்டாக ப்ராப்பராக செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஈவன் நம்ம டிவி ஷோஸ் மூலிமா நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஏற்கனவே சில ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஏதாவது நிறுவனத்தை போய் காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க, அங்கே ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்கீங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் நியூ லைஃப் அப்ராட் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ ஒரு மருத்துவ படிப்புக்கு வெறும் 2 லட்ச ரூபாயிலிருந்து சாத்தியமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்லாமல் டோட்டலாக இப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கும் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் டைரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுறப்போ கம்ப்ளீட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 6 வருஷம் படிக்க போகிறீங்க ஒரு MBBS படிப்பு, இல்லை ஒரு இன்ஜினியரிங் படிப்பு 4 வருஷம் படிக்க போகிறீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்துருவோம். அதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 1 இயர்லேருந்து 6 இயர் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். எந்த ஹிடன் சார்ஜஸ் இருக்கா, இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி எப்படி இருக்கும், அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு கைடன்ஸ் கொடுத்து ஒரு கார்டியன் ரோல் ப்ளே பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்கள் இது கடந்த 15 வருஷமாக செயல்பட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்க. குறிப்பாக வெளிநாட்டிற்கு சென்று MBBS படிப்பதனால கூடுதல் நன்மைகள் என்னென்ன இருக்குதா நீங்கள் கருதுறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த 15 வருட பயணத்தில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் நம்மளுடைய மாணவர்கள் MBBS படிப்பதற்கு சிறந்த நாடுகளாக நீங்கள் சொல்லுவீங்க? ஓகே, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு மருத்துவ படிப்பு அப்படின்னா நம்ம இந்தியாவில் படிக்கிறது அப்படி தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு.
ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து எம்பிபிஎஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு சீட் வாங்கணும், இல்லை தமிழ்நாட்டில் வந்து எனக்கு எம்பிபிஎஸ் நான் வந்து இங்கே தான் ஒரு டாக்டர் படிக்கணும் அப்படின்னா கட்டாயம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த க்ரைட்டீரியா நீட் பாஸ் ஆகிருந்துருக்கணும். அந்த நீட் பாஸுங்கிறது என்னென்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க கேட்டகரி வைஸாக வந்து எவ்வளோ ரேங்கிங் இருக்கோ அந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி தான் இங்கே அட்மிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வெளிநாட்டுக்கு நம்ம போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறப்போ நிறைய பேருக்கு வந்து அது தெரியறதில்ல. வெளிநாட்டிலையும் வந்து தரமான வந்து ஒரு மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இங்கே வந்து உங்களால் டாக்டராக வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ வெளிநாட்டுக்கு ஏன் போய் டாக்டர் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போய் வெளிநாட்டில் படிக்கிறப்போ எந்த டொனேஷன் எதுவும் கிடையாது, ஒரு கேபிட்டேஷன் ஃபீயோ எதுவுமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறப்போ டியூஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 2 லட்ச ரூபாயிலேருந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப குறைவானதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ்னால வந்து அது கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் போய் படிச்சுட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க, டாக்டர் ஆகணும், இல்லை நார்மல் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒருத்தருக்கு டாக்டர் ஆகணுன்ற ஒரு கனவு இருந்தாலும் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறப்போ இது ஒரு பெரிய வந்து அட்வான்டேஜ். நம்மளுக்கு வந்து குறைவான செலவில் கம்மி காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கம்மியாக தான் இருக்கும். கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெல் எக்யூப்டு, உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய லேப்ஸு லைப்ரரிஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10:1 ரேஷியோவில் தான் வந்து உங்களுக்கு கிளாஸஸே இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவ் செஷன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் அங்கீகாரம் பெற்றது. இந்தியாவில் மட்டும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே டாக்டர் ஆகிறது இல்லாமல் வேறு எந்த நாட்டுக்கு போனாலும் அந்தந்த எந்த நாட்டுக்கு போகிறதுக்கான உங்களுக்கு வந்து உலகம் ஃபுல்லாகவும் அந்த டிகிரி வந்து வேலிடாக இருக்குது. உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளேயே வந்து நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், இப்போ இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரியான பல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷரோட ஒரு நல்ல தரமான வந்து ஒரு மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வர முடியும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ எங்களுடைய 15 வருட அனுபவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டி ஒரு கண்ட்ரி அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் வந்து நாங்கள் வந்து இந்த கண்ட்ரி போங்க இது போங்க அப்படின்னு திணிக்கிறது கிடையாது. எங்களுடைய நியூ லைஃப் டீம் போய் டைரெக்டாக விசிட் பண்ணி சில நாடுகளில் அந்த யூனிவர்சிட்டி வந்து எப்படி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தானா அப்படிங்கிறது வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும், யூனிவர்சிட்டி கேம்பஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சாக இருக்கா யூனிவர்சிட்டி கூட, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களா, இப்போ இங்கிலீஷ் மீடியமில் தான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போகிறாங்களா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் வெல் ட்ரெயின்டா, லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறப்போ வந்து நம்ம என்எம்சியோட நார்ம்ஸ் படி இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டி தானா, இந்த மாதிரி என்டையராக சர்ச் பண்ணி வந்து சில நாடுகள் வந்து சொல்லிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் எம்பிபிஎஸ் போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் போய் படிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜியாவில் போய் படிக்கலாம், செர்பியாவில் போய் படிக்கலாம், போஸ்னியாவில் படிக்கலாம், கசகிஸ்தானில் படிக்கலாம், கிர்கிஸ்தானில் படிக்கலாம், உஸ்பெகிஸ்தானில் போய் படிக்கலாம். அதே போல் யூரோப்புக்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் சில நாடுகள் இருக்குது, எக்ஸாக்டாக போலாண்ட், லாட்வியா, லித்துவேனியா, இந்த மாதிரி பல நாடுகளில் வந்து எம்பிபிஎஸ் தாராளமாக போய் படிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி, ஸ்டூடெண்ட்ஸோட வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன பர்பஸ்க்காக வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே போகிறாங்க, ஜஸ்ட் படித்து முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து தான் சர்வீஸ் பண்ணணும்னா அதுக்கு எந்த மாதிரியான கண்ட்ரி சூட் ஆகும், இல்லை நான் வந்து யூரோப்பில் போய் செட்டில் ஆகணும் அதுக்கு சில கண்ட்ரீஸ் இருக்குது. இந்த மாதிரி என்டையராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா இவ்வளோ அந்த கண்ட்ரீஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இந்தந்த நாடுகளில் வந்து இந்தந்த சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து கவுன்சிலிங்கில் சொல்லிடுவோம். ஓகேங்க மேம். இப்போது நம்ம நாட்டில் நம்ம எம்பிபிஎஸ் படிப்பதற்கு நீட் அப்படிங்கிறது கட்டாயம். இப்போ வெளிநாட்டிற்கு சென்று எம்பிபிஎஸ் படிப்பதற்கு நீட்டில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும், எவ்வளோ எடுக்கணும்? ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இங்கே அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த நீட் வந்து அப்பியர் ஆகி ரேங்கிங் பேசிஸில் அவங்களுக்கு என்னென்ன கேட்டகரி வைஸ் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிள், அந்த கம்மி சீட்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ வெளிநாட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டுக்குன்னு வந்து இந்த வருஷம் இனிமேல் தான் அவங்க வந்து மார்க் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவாங்க. பட் வெளிநாட்டுக்கு போகிறப்ப என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா நீட்ல ஜஸ்ட் நம்ம சொல்லியிருக்க அந்த பாஸ் பெர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே வந்து போதுமானது. ஸோ வருஷம் அது நிர்ணயம் பண்ணுவாங்க. இந்த வருஷம் எவ்வளோ வருதோ இனிமேல் தான் சொல்லுவாங்க. அது தெரியப்படுத்துறப்ப பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் மார்க் இருந்தாலே வெளிநாட்டில் ஒரு எம்பிபிஎஸ் சீட் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அப்ளை ஆகி அவங்களுக்கு இங்கே அந்த ரேங்கிங்கில் கிடைக்காதனால மறுபடியும் 2வது வருஷம் வெயிட் பண்ணி எழுதி
வருஷம் இங்கே வந்து அவங்க வைக்கக்கூடிய அந்த நிர்ணயம் பண்ணுற அந்த பர்சன்டேஜ் அந்த ரேங்கிங்கோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டே போகிறனால நிறைய மாணவிகளுக்கு வந்து இங்கே அட்மிஷன்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த நீட் ஜஸ்ட் பாஸ் மார்க் இருந்தாலே போதும், தாராளமாக நீங்கள் வந்து போய் ஒரு தரமான ஒரு டாப் குவாலிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் எந்தெந்த கண்ட்ரியில் வாங்க அட்மிஷன்ஸ்ன்னு நினைப்பீங்களோ அந்த கண்ட்ரியில் தாராளமாக நம்ம அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ இப்போ நீட் வந்து நான் போன வருஷமே அப்பியர் ஆயிருக்கேன், இங்கே நீட் எழுதி முடிச்சு நான் வெயிட் பண்ண எனக்கு கிடைக்கல. இந்த வருஷமும் நான் அப்பியர் ஆயிருக்கேன், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லைன்னா இன்னைக்கு வந்து நீட் எக்ஸாம் எழுதின எல்லா மாணவர்களுக்கும் தெரியும் ஓரளவுக்கு நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவோம். இன்னைக்கு ஆன்சர்ஸ் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வெளிநாட்டுக்கு போகிறப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய நீட் வந்து அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த மார்க்ஸே போதுமானது. ஸோ போன வருஷம் எழுதின மார்க்கே வந்து இந்த வருஷம் வச்சு நீங்கள் அட்மிஷன்ஸ் வாங்கிக்கலாம். வெளிநாட்டுக்கு போகிறப்போ நீங்கள் நீட் வந்து 3 வருஷம் வந்து வேலிடு. இப்போ இன்னைக்கு வந்து நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸே அப்பியர் ஆகலை, சில பேர் அப்ளை பண்ணல, இல்லை டைம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களும் நான் இந்த வருஷமே 1 இயர் வேஸ்ட் பண்ணாமல் நான் இந்த வருஷமே MBBS சீட் எனக்கு வேணும், நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக போய் படிக்கலாம். பட் நீங்கள் படித்து முடிச்சுட்டு இந்தியா வந்து இங்கே நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் கிடைக்காது, நீங்கள் வந்து இங்கே ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிடைக்காதனால நீங்கள் வெளிநாட்டில் எங்கே வேணால் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து நீட் எக்ஸாம் எழுதி ஆல்ரெடி வந்து அப்பியர் ஆகி நான் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணல, தவறு விட்டுட்டேன், நான் வந்து பாஸ் ஆகலை, அப்படியே இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் தாராளமாக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கலாம். படிச்சுட்டு அங்கேயே வந்து நிறைய நாடுகள் இருக்குது, அங்கங்கே என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எங்களால் சப்போர்ட் பண்ணி தர முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது அது ரிலவெண்ட்டாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே ஸ்க்ராலிங் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைரெக்டாக வந்து பார்க்க முடியலனாலும் எங்ககிட்ட பேசணும் அப்படின்னாலும் ஃபோனில் வந்து பேசணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட பேச வைப்பாங்க. ஸோ எங்கிட்ட பேசணுன்னாலும் எங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக பேச வைப்பாங்க. ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக, ஏன்னா டீட்டெயில்டாக ஒரு ஸ்டூடெண்ட் வரீங்க அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது கவுன்சிலிங்க்கு வேணும். ஸோ 1-to-1 பேசுகிறப்ப தான் என்னென்ன அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஓகேங்க மேம். இப்போ வெளிநாட்டில் MBBS படிப்பதற்கு என்ன மாதிரியான கல்வி தகுதிகள் வேணும்? ஓகே, இப்போ 12th எல்லாரும் எழுதிட்டாங்க, ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% மார்க் இருந்தாலே சில நாடுகளில் சில யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கான MBBS அட்மிஷன்ஸ் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் 60% கேட்பாங்க. ஸோ மினிமம் 50% மார்க் உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இருந்தாலே உங்களுக்கு தாராளமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வந்து ஒரு டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் நியூ லைஃப் அப்ராட்னால உங்களுக்கு சீட் வாங்கி தர முடியும். ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸோட டைரக்ட் அஃபீஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நாங்கள். ஸோ எங்களால் வந்து நீங்கள் உங்களுக்கு வரீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் பேஸ் பண்ணி இப்போ என்ன யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் எடுக்கலாம், எந்த கண்ட்ரியில் போனால் பெஸ்ட்டு அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்து இமீடியட்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல், ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் மருத்துவ படிப்புக்கு வெளிநாட்டுக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி கிடையாது. உங்களுக்கு இந்தியாவிலேருந்து நிறைய மாணவிகள் வந்து வெளிநாட்டுக்கு போய் வந்து டாக்டர்ஸ் வந்து படிக்க போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் போகிறனால பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவானதாக இருக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு நல்ல ஒரு டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட 10th மார்க் ஷீட் இருந்தால் போதும், அதோடு சேர்த்து உங்களுடைய வந்து பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் இல்லையா ஆதார் இருந்தாலே போதுமானது. அதை வச்சு நீங்கள் எங்களுடைய காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆல்ரெடி சீட்ஸ் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது இருந்தாலே போதுமானது. ஓகேங்க. வெளிநாட்டிற்கு சென்று MBBS படித்து திரும்ப வந்து அது வந்து வேலிடாக இருக்குமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும், அதுக்கு உங்களுடைய பதில்? ஓகே, இப்போ எல்லாருக்கும் வந்து ஓகே நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு இருப்பாங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஒரு நிறைய பேர்கிட்ட வந்து அது ஒரு சஜஷன் கேட்க போகிறப்போ பெரும்பாலானவங்க பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீ வெளிநாட்டுக்குலாம் போனீங்கன்னா அது வந்து இங்கே வந்து உனக்கு கண்டிப்பாக அது செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. இப்போ நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவ் பண்ணது தான் வந்து வெளிநாட்டில் ஒரு மாணவி யாரும் MBBS படிப்பு போய் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக படிச்சுட்டு வரலாம் அப்படின்னு அவங்க வந்து அவங்களுடைய வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னா 54 months 54 மாதங்கள் வந்து மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கடைசி 1 year வந்து நீங்கள் எந்த கண்ட்ரி போகிறீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டிலேயே வந்து நீங்கள் 1 year இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு க்ரைட்டீரியா. சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4.5 வருஷம் தான் படிப்பு இருக்கும், MBBS படிப்பு அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக செல்லாது.
ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட என்ன வந்து க்ரைட்டீரியாவோ அதுதான். ஸோ 6 இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 5 வருஷம் வந்து மெடிசன் சப்ஜெக்ட்ஸ், கடைசி 1 இயர் இன்டர்ன்ஷிப். ஸோ இது வந்து நீங்கள் எந்த நாட்டில் போய் படிச்சுட்டு வந்தீங்கனாலும் இங்கே வரும்போது நீங்கள் ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இங்கே இருக்கும் இல்லையா, அது எழுதி அதில் பாஸ் ஆனீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்தியாவில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இங்கே ஒரு நீங்கள் டாக்டர், இல்லை நான் வேறு நாடுகளுக்கு எங்கேயாவது போகணும், ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் போகணும் அப்படின்னாலும் நீங்கள் போய் படிச்சுட்டு வர டிகிரி வந்து தாராளமாக செல்லும். யூஎஸ்எம்எல்இ எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் வந்து யூஎஸ் போய்க்கலாம், இல்லை பிளாப் எக்ஸாம்ஸ் எழுதி வந்து யூகே போய்க்கலாம். அந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் எங்கேனாலும் நீங்கள் படிச்சுட்டு வர மருத்துவ படிப்பு கண்டிப்பாக 100% செல்லும். ஓகேங்க. வெளிநாட்டில் சென்று எம்பிபிஎஸ் படிப்பது ஒரு கூடுதல் சிறப்பம்சம். நிறைய நாடுகளை வந்து நீங்கள் இதெல்லாம் பெஸ்டான நாடுகள் நம்மளுடைய மாணவர்கள் சென்று படிப்பதற்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாடுகள் இருக்கிற இந்தந்த யூனிவர்சிட்டி எல்லாம் ஒரு பெஸ்டான யூனிவர்சிட்டி எம்பிபிஎஸ் படிப்பதற்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பெஸ்ட் அப்படிங்கிறத, இது ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, நல்ல நாடு அப்படிங்கிறத எதையெல்லாம் வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க? ஓகே, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் நியூ லைஃப் அப்ராட் டீம் வந்து போய் ரிசர்ச் பண்ணி தான் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ் கண்ட்ரீஸ் வந்து செக்ரிகேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பெரும்பாலும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட கெரியர் வந்து டிசைட் பண்ணுறது, அவங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் போகக்கூடிய யூனிவர்சிட்டி, அது வந்து ஒரு கண்ட்ரி சூஸ் பண்ணுறீங்க, ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல் கவனமாக நீங்கள் பார்க்கணும். ஸோ எல்லா டைமும் வந்து நான் என்ன உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா, ஒரு யூனிவர்சிட்டி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா சில வந்து விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு 6 பேராமீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக, இப்போ நீங்கள் நியூ லைஃப் அப்ராட் மூலியமாக தான் போகணுங்கிறது கிடையாது. ஸோ எங்கள் மூலியமாக போகிறப்போ இந்த 6 பேராமீட்டர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி, நீங்கள் வேறு நிறுவனம் யார் மூலியமாக போனாலும் இந்த 6 பேராமீட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக செக் பண்ணியே பாருங்கள். ஸோ நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம போகிறது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும். ரெண்டாவது, நம்ம போகக்கூடியது வந்து டைரெக்டாக எம்பிபிஎஸ் படிக்கிறோமா அப்படிங்கிறது பார்க்கணும். மூணாவது, நம்ம போகக்கூடிய யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறது செக் பண்ணும். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போகக்கூடிய யூனிவர்சிட்டியில் எல்லா அக்ரிடேஷன்ஸ் இருக்கா, ஸோ எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கா, எல்லா நாட்டிலையும் படிக்கிறதுக்கு அந்த அக்ரிடேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அஞ்சாவது, நம்ம போகக்கூடிய யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா, இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணும். ஆறாவது இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார் மூலிமா போகிறோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த 6 பேராமீட்டர்ஸ் செக் பண்ணியே ஆகணும். இப்போ வந்து நான் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் பார்க்குறது நீங்கள் போகக்கூடியது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன் ஒவ்வொரு டைமும் வந்து நாங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தேர்ந்தெடுத்து போங்க, ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தேர்ந்தெடுத்து போகணும். ஏன் அடிக்கடி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு அது வந்து குறைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வருஷத்துலேருந்து 100 வருஷம், 200 வருஷம், 1000 வருஷம் பழமையான யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான். ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினால தான் நாளைக்கு ஏதாவது நமக்கு வந்து அந்த கண்ட்ரிலையோ ஒரு யூனிவர்சிட்டிஸ்லையோ ஏதாவது நமக்கு ஒரு இஷ்யூனாலும் அவங்களால வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். அண்ட் ரெக்கக்னேஷன்ஸும் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸு அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் ஆகட்டும், வெல் எக்யூப்டான ஒரு அட்மாஸ்பியர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் வந்து சிறந்தது. நிறைய இடத்துல ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னால் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணி வைண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த படித்த அந்த வருஷங்கள், நம்ம செலவு பண்ண டைமு, இது எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஸோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினால தான் வந்து நமக்கு தரமான ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து கொடுக்க முடியும். அதனால தான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறோம், நீங்கள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியே தேர்ந்தெடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, நம்ம பார்க்கக்கூடியது டைரக்ட் எம்பிபிஎஸ் தான். ஏன்னா இன்றைக்கி நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போன உடனே வந்து பேசிக்ஸ் ஆஃப் சயின்ஸ் படிக்க சொல்லுவாங்க. சில வந்து நாடுகளில் அந்த மாதிரியான சிஸ்டம் இருக்குது. அது படித்து முடிச்சுட்டு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் மெடிசன் கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். சில இடத்துல பிஎஸ் படிங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மெடிசனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்எம்சியோட ரூல் என்னென்னா, நீங்கள் முதல் வருஷத்துலேருந்தே மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். 54 months மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி எக்ஸாம் இருக்குது, உங்களுக்கு இருக்கும். இப்போ ஹிஸ்டாலஜியோ இல்லை ஃபிசியாலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சுட்டு கடைசி ஒரு வருஷம் நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து அதே யூனிவர்சிட்டி அந்த கண்ட்ரியில் முடிச்சுட்டு வந்தால் தான் அந்த டிகிரி இந்தியாவில் வந்து ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து செல்லும். அது மாதிரி வந்து டைரெக்டாக எம்பிபிஎஸ் தானா, 5 years + 1 year தானா அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. மூணாவது பேராமீட்டர் என்னென்னா, ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் 6 year போய் படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தானா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா
இப்போ நம்ம போய் படிக்கிறப்ப சில நாடுகளில் அந்த நாட்டோட மொழியிலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அது கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. முதல் 3 வருஷம் இங்கிலீஷ் மீடியம், அடுத்த 3 வருஷம் அந்த நாட்டு மொழியிலேயே அப்படி படிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளில் சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அது கண்டிப்பாக கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 6 வருஷமும் இங்கிலீஷ் மீடியம் தானா அப்படிங்கிறது செக் பண்ணும். இப்போ ஃபஸ்ட் இயர்லேயே நம்ம போகிறப்ப இங்கிலீஷ் மீடியமில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் தானா, ஏன்னா வேறொரு நாட்டில் அந்த நாட்டோட மொழி எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிறது வந்து நமக்கு அவசியம். ஏன்னா கிளினிக்கல் ரொட்டேஷனுக்கு போகிறப்பலாம். பட் 6 வருஷமும் இங்கிலீஷ் மீடியம் தானா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். 4வது ஒரு பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் படிக்கிறப்போ அக்ரிடேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது. ஸோ என்எம்சி ஒரு நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனோட நம்மளோட அக்ரிடேஷன்ஸ் இருக்கா. ஸோ இந்தியாவில் வந்து நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணணும், இங்கே அந்த குவாலிஃபைங் எக்ஸாம் அப்பியர் ஆகி இங்கே உங்களுக்கு ஒரு டாக்டர் ஆகணும்னா என்எம்சியோட அப்ரூவல் இருக்கா. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையம் வந்து அங்கீகாரம் பண்ணியிருந்தாதான் நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து அக்ரிடேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அது கிராஸ் செக் பண்ணும். அந்த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனோட எப்படி நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணணுமோ அதே மாதிரி WHOலையும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் இப்போ நம்ம USMLE எக்ஸாம்ஸ் வந்து அப்பியர் ஆகணும். ஸோ USMLEயோடது வந்து அதுக்கு வந்து அங்கீகாரம் இருக்கா, PLAB எக்ஸாம் எழுதுறதுக்கு அங்கீகாரம் இருக்கா, யூரோப்பியன் கவுன்சிலில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க, இன்டர்நேஷனல் மெடிக்கல் எஜுகேஷன் டைரக்டரியில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கா, ஃபார்மா இருக்கா, இந்த மாதிரி பல அக்ரிடேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறது. 5வது நீங்கள் போகக்கூடிய யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா. ஏன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஒரு சிட்டியில் இருக்கும், அவங்க வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போய் ஹாஸ்டலில் தங்குற மாதிரி இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெஸ் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு போன உடனே அதெல்லாம் அடாப்ட் ஆகி வந்து ரொம்ப ரிஸ்க். ஏன்னா அவங்க போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸோ கிளாஸஸ் போகிறாங்க, அதோட யூனிவர்சிட்டியோட அட்டாச் ஆகிருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் போகணும், கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ டைரெக்டாக வந்து நம்ம போகக்கூடிய யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டல் வந்து கேம்பஸ்குள்ளேயே இருக்கா, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அங்கே வந்து சேஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியன்றனால. ஸோ இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போகிறப்ப அதுக்கு ஃபுட்டுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாது. ஸோ அது அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கணும். 6வது இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் என்னென்னா, இது எல்லா விஷயத்தோட சேர்த்து இது யார் மூலிமா நீங்கள் போகிறீங்க, எந்த நிறுவனத்து மூலிமா நீங்கள் வந்து வெளிநாட்டு கல்வி வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஏன்னா லைஃப்பில் ஃபர்ஸ்ட்டு டிசிஷன் எடுக்க போகிறீங்க, அது எந்த நிறுவனத்து மூலிமா போகிறீங்க, அவங்க எவ்வளோ வருஷமாக வந்து இந்த நிறுவனம் நடத்திட்டு வராங்க, இது வரைக்கும் எத்தனை மாணவிகள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி தானா, அவங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இங்கே வந்து நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா, அங்கே வெளிநாட்டுக்கு போகிறப்போ அங்கேயும் வந்து அதுக்கான அவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கா, ஷீட் ஷேரிங் இருக்கா, அண்ட் அவங்களுக்கு வந்து அங்கே அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களா, அங்கே எம்பசியில் வந்து அவங்களுக்கு அங்கேயும் வந்து அவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் கம்பேர் பண்ணி போகணும். ஸோ இந்த 6 பேராமீட்டர்ஸ் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய லைஃப்பில் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க. ஸோ 12th முடிச்சுட்டு நம்மளோட கெரியர் டிசைட் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்த்து போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் அடுத்து சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. விளம்பர அரசியல் பண்றதுல நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கறத பாப்பாங்க. தான் கூட்டணியே தவிர இல்ல தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது வந்து ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம காலாகாலமே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஹிந்தி கத்து கொடுக்கப்படுதா இல்லையா? இருமொழி கொள்கையில படிச்சே எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கிறாங்க. யார் அந்த தியாகி? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு. 1000 கோடி ஊழல் குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்கு. இதை மத்திய அரசு எப்படி கையாளும்? யூனிவர்சல் கமிஷன் தான் இதை முடிவு பண்ணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா? சரி, இப்ப ஆஃபர் இல்லாம எப்படி சார் அதிமுகக்குள்ள வருவார்? அப்போ இந்த இத்து போன சட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரியும். முழுக்க அரசியல் படுத்தப்பட்டு ஒரு அரசியல் கட்டமைச்சிருக்கீங்க, அது தவறு. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. விளம்பர அரசியல் பண்றதுல நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கறத பாப்பாங்க. தான் கூட்டணியே தவிர இல்ல
தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது வந்து ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம காலாகாலமே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஹிந்தி கத்துக் கொடுக்கப்படுதா இல்லையா? இருமொழி கொள்கையில படிச்சே எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கிறாங்க. யார் அந்த தியாகி? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு. 1000 கோடி ஊழல் குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்கு. இதை மத்திய அரசு எப்படி கையாளும்? டீலிமிஷன் கமிஷன் தான் இதை முடிவு பண்ணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா? சரி, இப்ப ஆஃபர் இல்லாம எப்படி சார் அதிமுகக்குள்ள வருவார்? அப்போ இந்த இத்து போன சட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரியும். முழுக்க அரசியல் படுத்தப்பட்டு ஒரு அரசியல் கட்டமைச்சிருக்கிறீங்க. அது தவறு. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. விளம்பர அரசியல் பண்றதா நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கிறேன் பார்ப்பாங்க. தான் கூட்டணியை தவிர இல்ல தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது வந்து ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம காலாகாலமே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஹிந்தி கத்துக் கொடுக்கப்படுதா இல்லையா? இருமொழி கொள்கையில படிச்சே எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கிறாங்க. யார் அந்த தியாகி? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு. 1000 கோடி ஊழல் குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்கு. இதை மத்திய அரசு எப்படி கையாளும்? டீலிமிஷன் கமிஷன் தான் இதை முடிவு பண்ணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா? சரி, இப்ப ஆஃபர் இல்லாம எப்படி சார் அதிமுகக்குள்ள வருவார்? அப்போ இந்த இத்து போன சட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரியும். முழுக்க அரசியல் படுத்தப்பட்டு ஒரு அரசியல் கட்டமைச்சிருக்கிறீங்க. அது தவறு. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. விளம்பர அரசியல் பண்றதா நாங்க கிடையாது. நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் மூலமாக வெளிநாட்டிற்கு சென்று தற்பொழுது MBBS படித்து வரக்கூடிய மாணவர்கள் தங்களது அனுபவங்களை, கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த வீடியோவை பார்க்கலாம். என் பேர் கிஷோர். நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் இங்கே ஃபஸ்ட்டு ஜென்ரல் மெடிசன் ஒலியான்ஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. என் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. ஈஸியாக இருக்குது. நீங்க எங்க இருந்து போறீங்க? நான் கேரளாவிலேருந்து வரேன். ஓகே. ஹாஸ்டல் எப்படி இருக்கு? மெஸ் ஃபுட் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹாஸ்டல் நல்லா இருக்குது. ஃபுட்டும் நல்லா போட்டாங்க. ஓகே. எங்க இருந்து வரீங்க? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியிலேருந்து வராரு. ஸோ யூனிவர்சிட்டிஸ் பற்றி சொல்லுங்க. முல்லையான் ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறேன். ஹாஸ்டல்லாம் ஓகே. ஃபுட்டும். நரேஷ் எங்க இருந்து வரீங்க? சென்னையிலேருந்து வரேன். ஓகே. எப்படி இருக்கு உங்களுக்கு இங்க இருந்து அகாமடேஷன் எப்படி இருக்கு இங்க இருந்து பக்கத்துல யூனிவர்சிட்டி? சார் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. இந்தியாவிலேயே எல்லாம் ப்ரோசஸ் ரஷ்யாவிலேயும் எல்லாம் ப்ரோசஸ் முடிச்சு வச்சாங்க. சாருக்கு எல்லாம் ஜெயபிரதிகா, நாகப்பட்டினம், தமிழ்நாடுலேருந்து வந்திருக்கேன். ஓகேம்மா. ஹாஸ்டலில் இருக்கிறீங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சார் இங்கே வந்து நம்ம 24/7 வந்து நம்ம சர்வேலன்ஸ் ஆஃப் கேமரா, அண்டர் சர்வேலன்ஸ் ஆஃப் கேமரால தான் இருக்கோம். My name is Shivani and I'm studying in Mari State University. எப்படி ஃபீல் பண்றீங்கம்மா? எப்படி நீங்க இங்க வந்தீங்க? நாங்க வந்து லைஃப் அப்ராட் மூலமா நாங்க இங்க வந்தோம். அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்களா? எல்லா ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்களா? எல்லாமே கூடவே இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. இங்க உங்களுக்கு ப்ராசஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாமே? இங்க எல்லாமே எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே அவங்க தான் பார்த்து எல்லாமே முடிச்சு அவங்க தான் எங்களை காலேஜ் வரைக்கும் எடுத்துட்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஓகே, கிரேட்மா. ஹலோ, ஐம் ஜெயஸ்ரீ. மாரி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் ஜென்ரல் மெடிசன் படிக்கிறேன். இந்தியாவிலும் சரி ரஷ்யாவிலும் சரி நியூ லைஃப் எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. திஸ் இஸ் வெரி குட் யூனிவர்சிட்டி அண்ட் யூ கேன் ஆல்சோ கம் ஹியர். இங்கே கோல்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி டு அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் யூனிவர்சிட்டி. அண்ட் யூ கேன் ஜாயின் ஹியர். ஃபெசிலிட்டிஸும் நல்லா கொடுக்குறாங்க. இந்தியன் ஹாஸ்டலும் சேர்த்து கொடுக்குறாங்க. அங்கே விசாவும் இங்கே எங்கள் கூட சார் வந்து இங்கே அக்காமடேஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தாங்க. வி ஆர் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். இங்கே ரைட் ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் ஹெல்ப் பண்ணுற ப்ராசஸ்லேருந்து இந்தியா ஹெல்ப் அ லாட். ஓகே. பிக்கிங் அப்லேருந்து வந்து ட்ராப் பண்ணுறதுலேருந்து ஓகே. எவ்ரிதிங் வாஸ் டன் பை தம். நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று ஒரு போல்டாக நம்பிக்கையோடு அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குங்க மேம். குறிப்பாக வெளிநாட்டிற்கு சென்று MBBS படித்து முடித்து விட்டு திரும்ப நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க எழுதக்கூடிய அந்த MCA எக்ஸாம் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அது கிளியர் பண்ண முடியாதோ அப்படிங்கிற தயக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும். அவங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கையான வார்த்தை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் போய் வந்து எந்த நாட்டில் வேணாலும் நீங்கள் MBBS வந்து படிச்சுட்டு வரலாம். ஸோ NMCயோட நார்ம்ஸ் படி நீங்கள் 5 இயர்ஸ் வந்து
ஃபர்ஸ்ட் 5 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் படித்து கடைசி 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு இந்தியா வந்தீங்கன்னா இங்கே வந்து எழுதக்கூடிய குவாலிஃபைங் எக்ஸாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகணும். ஸோ இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்தில் 2 முறை நடத்துவாங்க. ஸோ ஜூன் மாதமும் டிசம்பர் மாதமும் நடத்துவாங்க. ஸோ இதில் வந்து 300 மார்க்ஸ்க்கு வந்து இருக்குது எக்ஸாம். 150 மார்க்ஸ் 150 மார்க் எடுத்தாலே போதும். ஸோ இதில் மைனஸ் மார்க்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அது பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே நீங்கள் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கிடச்சிரும். நீங்கள் வந்து டாக்டராக வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் போய் எழுதக்கூடிய இந்த எஃப்எம்ஜி எக்ஸாமுக்கு வந்து அடிஷ்னல் கோச்சிங் யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் போகிற இடத்துலையே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வரும்போது இந்த எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் நிறையா பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் 6 வருஷம் என்ன படிப்பீங்களோ அது ரிலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பயந்துக்க வேண்டாம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2025 வந்து இப்போ வந்த ஸ்டூடெண்ட்ஸ் 2024 பாஸ் அவுட் ஆகி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸில் வந்து ரிசல்ட்ஸ் வந்துச்சு. மேக்ஸிமம் 99.9% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து படித்து முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நிறையா பேர் வந்து அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நீங்கள் பயந்துக்க வேண்டாம். நீங்கள் ஒன்ஸ் எங்ககிட்ட வரும்போதே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி போன ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸிஸ்டிங் கான்டாக்ட் நம்பர்ஸ், அவங்க யார் யார் உங்கள் சிட்டிஸில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் வந்து 6 வருஷம் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ்லேருந்து தான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ், நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸில் தான் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ பயந்துக்க வேண்டாம். தாராளமாக வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி ஒரு டாக்டர் ஆகும், இல்லை வெளிநாட்டிலே நீங்கள் வந்து அங்கேயே செட்டில் ஆகணும்னாலும், இல்லை எந்த நாட்டுக்கு போய் இப்போ படித்து முடிச்சுட்டு வேறு நாடுகள் எங்கெல்லாம் போக முடியும் அப்படிங்கிறது வந்து தாராளமாக நியூ லைஃப் அப்ராட் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி கவுன்சிலிங் ஃப்ரீ செஷன்ஸ் தான். ஓவர் ஃபோன் நேரில் வர முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஓவர் ஃபோன் கவுன்சிலிங் செஷன்ஸ் எடுத்துக்கலாம் எங்ககிட்ட. ஸோ எடுத்துட்டிங்கன்னா டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்க. இப்போ பாதுகாப்பு, வெளிநாட்டிற்கு சென்று எம்பிபிஎஸ் படிப்பதற்கு நிறைய மாணவிகள் ஆர்வம் காட்டுறாங்க. மாணவிகள்லாம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் நம்ம பார்க்குறோம். மாணவர்களின் பாதுகாப்பு, மாணவிகளின் பாதுகாப்பு, அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க? இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் எல்லாமே வந்து டைரெக்டாக வந்து நம்ம சொல்கிற யூனிவர்சிட்டிஸில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கேம்பஸ்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து 2% ஷேரிங், 3% ஷேரிங், 4% ஷேரிங் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ரூம் ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது. நம்மளுடைய நிறுவனத்து மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்கள் இருப்பாங்க, உங்களுக்கு எப்போ என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணி தருவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அங்கே தேவையான காட்டு, பிளாங்கெட்ஸ், பெட்ஷீட், ஸ்டடி டேபிள், பில்லோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்போ எனி ஹெல்ப் வேணாலும் நீங்கள் தாராளமாக அங்கே காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்ததா ஃபுட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம மாணவர்கள் நம்மளுடைய நாட்டு உணவு பழக்க வழக்கத்திற்கு பழக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி அவங்க போனாங்க அப்படின்னா அந்த இந்தியன் ஃபுட்டு கிடைக்குமா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி சொல்கிறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மெஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக வந்து இருக்கிற மாதிரி யூனிவர்சிட்டிஸ் தான் சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள ஹாஸ்டலோடு சேர்த்து அங்கே மெஸ் ஃபுட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மெஸ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இயர்லி பேக்கேஜ் மாதிரி எடுத்து வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், இல்லை வந்து நான் மந்த்லி பேக்கேஜ் எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம், இல்லை செல்ஃப் குக் பண்ணணுன்னாலும் அதுக்கு தேவையான காமன் கிச்சன் வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இருக்கும், நீங்கள் தேவையானப்போ போய் குக் பண்ணிவிட்டு வந்துக்கலாம். ஸோ ஃபுட்டு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. ஓகே, நேயர்களே, பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் மாணவர்களாக இருந்தாலோ பெற்றோர்களாக இருந்தாலோ வெளிநாட்டிற்கு சென்று எம்பிபிஎஸ் படிப்பது தொடர்பான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். மேடம், குறிப்பாக வீடியோவில் நாம் பார்த்தோம் அந்த கிளைமேட், அந்த கிளைமேட்டுக்கு நாம் எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் இங்கிருந்து போகிறப்பவே? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன ஒரு பயம் இருக்குன்னா, நான் வெளிநாட்டுக்கு ஏன் அனுப்ப மாட்டேன்னா அங்கே வந்து எப்பவுமே குளிராக இருக்கும், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் போனால் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக வந்து ஒரு 3 months மட்டும்தான் நமக்கு வந்து குளிரும். இப்போ எல்லாம் இங்கே இருக்கிற மாதிரியே தான், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சம்மர், ஆட்டம், வின்டர், ஸ்ப்ரிங் மட்டும்தான் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 to 3.5 மாதம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து வின்டர் டைம் அங்கே. ஸோ அப்போ வந்து மைனஸில் கண்டிப்பாக போகும். இங்கேருந்து போகிறப்ப அதுக்கு தேவையான கிளாத்திங் வந்து தெர்மல் வேர் என்னென்ன கொண்டுட்டு போகணும், நீங்கள் எப்படி உங்களை வந்து என்ன மாதிரியான இதில் தயார்படுத்திக்கணும், அண்ட் அங்கே போகிறப்போ நீங்கள் எப்படி இருக்கணும். ப்ளஸ் ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வந்து எல்லாமே ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. யூனிவர்சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹாஸ்டல் டு யூனிவர்சிட்டி ஜஸ்ட் 5 minutes, சில இடத்துல 5 to 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னால கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், அதாவது
ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், வெளிநாட்டுக்கு போய் ஒருத்தர் MBBS படிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் எவ்வளவு செலவாகும், எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் எவ்வளோ செலவாகும், அதிகபட்சம் எவ்வளோ செலவாகும்? அதுக்கு முன்னாடி காலர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காரு. கோவையிலிருந்து தேன்ராஜ் இணைந்திருக்கார். தேன்ராஜ் சார், உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். சார், நீங்கள் லைனில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை நீங்கள் மேடம் கிட்ட கேட்கலாம். ஓகே, இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கு மேம். நீங்கள் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி. கண்டிப்பா. இப்போ வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட். ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து என்னென்னா, ஓகே நான் என் குழந்தைய வந்து வெளிநாட்டில் போய் ஒரு டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன், பட் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்குமோ, இல்லை இங்கே ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு அங்கே போனே ஜாஸ்தி ஆயிருமோ, எங்களால் மேனேஜ் பண்ண முடியும், அந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறவங்க, நான் சொல்கிற ஒவ்வொரு கண்ட்ரி வைஸாக வந்து நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்கிறேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலேருந்து போகிற ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இல்லை நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தாலும் வந்து எல்லாருனாலையும் இது வந்து சாத்தியம். ஸோ மருத்துவ படிப்பு எல்லாருக்குமே வந்து பாசிபிலிட்டி அப்படிங்கிறது தான் நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு MBBS நீங்கள் போய் படிக்கணும் அப்படின்னா நிறையா கண்ட்ரீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரஷ்யாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரஷ்யாவில் போய் நீங்கள் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது யூனிவர்சிட்டிஸ் வந்து ஏறத்தாழ வந்து ஒரு நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து நான் செக்மெண்ட் வைஸாக உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன். இப்போ ரஷ்யாவில் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கண்டினியூ பண்ணலாம். தேன்ராஜ் திரும்பவும் லைனுக்கு வந்திருக்காரு. தேன்ராஜ் சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் மேடம் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம், பையன் வந்து +2 படிச்சுக்கிட்டு இருக்காப்ல, படிச்சு முடிச்சுட்டாப்லைங்க. சரிங்க. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. இப்ப அவர் வந்து மார்க் தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காப்லைங்க மேடம். சரிங்க. இப்ப என்னன்னா வெளிநாட்டுல படிக்கலாம்னா அமௌண்ட் குறைஞ்ச அமௌண்ட்னு இந்த பேஸ்புக்ல எல்லாம் ஏகப்பட்ட ஆட் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க. 1 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா அப்படின்றாங்க. ஆமா, அதெல்லாம் உண்மைங்களா மேடம்? ஓகே, இப்போ நான் அதுதான் சார் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து டீட்டெயில்டாக வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நீங்கள் கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்களோட ஆஃபீஸ் வந்து GHக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் நேரில் வரும்போது இன்னும் டீட்டெயில்டாக சொல்ல, இப்போ நான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் சொல்கிறேன். ஸோ அது என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அது எப்படி வந்து அது கரெக்டு தானான்னு சரி பார்த்துக்கணும், அது என்ன மாதிரி இருக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் கால் டிஸ்கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து இப்போ கேட்ட ஒரு பேரண்ட் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து இந்த டவுட் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபாயில் மருத்துவ படிப்பு இருக்குது, 1.5 லட்ச ரூபாயில் இருக்குது அப்படிலாம் நிறையா சொல்கிறாங்க. நம்ம வந்து நியூ லைஃப் அப்ராட் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ரெஜிஸ்டர்ட் அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம் கடந்த 15 வருடங்களாக நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு யூனிவர்சிட்டி நம்ம சொல்கிறோம் அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா நாங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டியோ ஃபீஸோ நிர்ணயம் பண்ணுறதில்ல. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிற டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன பாயிண்ட்ஸும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் கேட்டகரி வைஸாக சொல்கிறேன். ஒரு 2லேருந்து 3 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து ரஷ்யாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செச்சன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது, ஓரல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, துலா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கபர்தினோ பல்கரியன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, உல்யான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இது எல்லாமே டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். இங்கே எல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபாயிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சில யூனிவர்சிட்டி செச்சன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2,40,000 ரூபா தான் டியூஷன் ஃபீஸே வருது. இப்போ வந்து கபர்தினோ பல்கரியன் யூனிவர்சிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 2,40,000 ரூபா தான் வருது. ஸோ இப்போ வந்து உல்யான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எடுத்திங்கன்னா 2,60,000 ரூபாய் தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருது. ஸோ இது வருஷம் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் வந்து 2,40,000 ரூபாயிலிருந்து தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வருது. இப்போ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா வருஷமும் ஒட்டுக்காவே வந்து கட்டணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் 2 தவணையாக கட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு வந்து நீங்கள் 2,40,000 பிரித்து 1,20,000 1,20,000. இப்போ வந்து இல்லை நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி 2,60,000 எடுக்கிறீங்கன்னா அது 1,30 இப்படி வருஷம் டியூஷன் ஃபீஸ் என்ன வந்து நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து இப்போ நான் வந்து 2 லட்சம்லேருந்து 3 லட்ச ரூபாய்க்குள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். இந்த யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி சில ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறனால சீக்கிரம் இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபில்லிங் சீட்ஸ் உள்ளக்கூடிய யூனிவர்சிட்டிஸ். ஸோ 2லேருந்து 3 லட்ச ரூபாய்க்குள்ள யூனிவர்சிட்டிஸ் இது இருக்குது. இல்லை எனக்கு 3லேருந்து 4 லட்ச ரூபாய்க்கு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வேணும் அப்படின்னா கிரீமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி,
திவர் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இதில் வந்து இது டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், இதில் தாராளமாக அட்மிஷன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ 3 லட்ச ரூபாய் தான் வரும் அப்படின்னா அந்த 3-15 ஒரு யூனிவர்சிட்டி 3 இதெல்லாமே நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் தாராளமாக பே பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 4 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து ரஷ்யாவில் வந்து சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கசான் ஃபெடரல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது, வோல்கோகிராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது, மாரி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, சென்ட் பீட்டர்ஸ்பர்க் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் 2 லட்ச ரூபாயிலிருந்தே மருத்துவ படிப்பு ரஷ்யாவில் வந்து வருது. ஸோ ரஷ்யாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 60-70 வருஷத்துக்கு முன்னாடியே மருத்துவ படிப்பு போய் படிச்சுட்டு வந்தவங்களோட எண்ணிக்கை தான் வந்து அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் போய் ரஷ்யாவில் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வந்து யூனிவர்சிட்டிஸ், மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இங்கே வந்து சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இன்னைக்கு வந்து நிறைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ், நிறைய டாக்டர்ஸ், ஈவன் சயின்டிஸ்ட் நிறைய பேர், கோவிட் கூட நிறைய மெடிசின்ஸ் கண்டுபிடிச்ச டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வெல் எக்யூப்டான வந்து ஒரு கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டி, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து அதிகம் இருக்கக்கூடிய நாடு வந்து ரஷ்யா தான். ஸோ ரஷ்யாவில் போய் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 6 வருஷம் MBBS படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து 2-3 லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் சொன்னேன். ஸோ 6 வருஷம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸு, அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் அண்ட் வருஷம் நீங்கள் லீவுக்கு வந்துட்டு போகிறது, இது எல்லாமே சேர்த்து குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 லட்ச ரூபாய்க்குள்ளே வரும் 6 வருஷமுக்கு சேர்த்து. இது ஒட்டுக்கா நீங்கள் பே பண்ண வேண்டாம். வருஷம் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ அதுதான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நான் சொன்ன மாதிரி இப்போ யூனிவர்சிட்டி ஃபீஸ் 2,40,000னா 2 தவணையாக கட்டிக்கலாம். இப்போ ஹாஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டிஸில் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்டல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஹாஸ்டல் எடுத்துட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது 13,000 20,000 ரூபாய் நம்ம ஒரு காசுக்கு அவ்வளோதான் வருஷம் செலவாகும். இப்போ இல்லை எனக்கு ப்ரைவேட் ஹாஸ்டல் வேணும் அப்படின்னா 20,000 50,000 வரைக்கும் இருக்குது. ஸோ வருஷம் வந்து இந்த பேக்கேஜில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி வந்து டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் இதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது, எனக்கு இது வந்து லோன் போக முடியுமா அப்படின்னா தாராளமாக பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இப்போ கேட்ட ஒரு பேரண்ட் மாதிரியே பார்த்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உண்மைதானா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லியிருக்க சில யூனிவர்சிட்டிஸ் நேம் சொன்னேன். அந்த மாதிரி அந்த யூனிவர்சிட்டிஸோட டைரக்ட் வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அதில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதுதான். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் செச்சன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கேன், ஓரல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நான் சொல்கிற யூனிவர்சிட்டி எல்லாம் வெப்சைட் வந்து நீங்கள் டைப் பண்ணி பார்க்குறப்ப லாஸ்ட்டில் வந்து .ruன்னு இருக்கணும். ஏன்னா .com .inலாம் போட்டிருந்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களே அந்த யூனிவர்சிட்டி நேமில் ரன் பண்ணுறது, அதில் வந்து கரெக்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்காது. டைரெக்டாக யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை போய் செக் பண்ணிங்கன்னா நான் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறேனோ அதுதான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் போகிறப்ப நாங்கள் சொல்கிறது தான். ஸோ ஒரு மருத்துவ படிப்பு ரஷ்யாவில் 2.4 lakhsலேருந்தே ஆரம்பிக்கிறனால தாராளமாக யாருனாலையும் போய் டாக்டர் வந்து படிச்சுட்டு வர முடியும். ஸோ இது வந்து ரஷ்யாவில் போய் படிக்கிறது. ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாடுகள் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு கசகிஸ்தானில் போய் படிக்கணும் அப்படின்னா கசகிஸ்தானில் வந்து கசான் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது, அல்ஃபராபி நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, சவுத் கசாக் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வெஸ்ட் கசாக் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இங்கெல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 3-4 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கிறது தான் இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே. ஸோ இதில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணாலும் நியூ லைஃப் அப்ராட்னால தாராளமாக எடுத்து தர முடியும். இப்போ கிர்கிஸ்தானில் போய் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தானில் வந்து ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஜலாலாபாத் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வேணும்னாலும் சரி, இந்த கிரிக் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இங்கேயும் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு 3 lakhsலேருந்து டியூஷன் ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. தாராளமாக நியூ லைஃப் அப்ராட்னால அட்மிஷன்ஸ் வாங்கி தர முடியும். இப்போ எனக்கு உஸ்பெகிஸ்தானில் போய் படிக்கணும் அப்படின்னா தஸ்கன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தஸ்கன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போய் அட்மிட் வாங்கணும், இல்லை சமர்கண்ட் யூனிவர்சிட்டியில் போகணும், புகாரா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் வாங்கணும்னா தாராளமாக நியூ லைஃப் அப்ராட்னால உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்க முடியும். இல்லை வந்து எனக்கு வந்து போஸ்னியாவில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஈசரவயா யூனிவர்சிட்டி, பாஞ்சாலுக்கா, இந்த யூனிவர்சிட்டிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான், ஒரு $3,000 தான் வரும். அதுலேயும் வந்து தாராளமாக நமக்கு வந்து யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் வாங்கி தர முடியும். இப்போ நிறைய பேருக்கு எனக்கு யூரோப்புக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. யூரோப் நம்ம ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். நேர்களே, நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் அடுத்து சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. விளம்பரம் அரசியல் பண்றதுல நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி, இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கறத பாப்பாங்க. தான் கூட்டணியே தவிர இல்ல.
தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது வந்து ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம காலாகாலமாவே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஹிந்தி கத்துக் கொடுக்கப்படுதா இல்லையா? இருமொழி கொள்கையில படிச்சே எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கிறாங்க. யார் அந்த தியாகி? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு. 1000 கோடி ஊழல் குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்காங்க. இதை மத்திய அரசு எப்படி கையாளும்? கமிஷன் தான் இதை முடிவு பண்ணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா? சரி, இப்ப ஆஃபர் இல்லாம எப்படி சார் அதிமுகக்குள்ள வருவார்? அப்போ இந்த இத்து போன சட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரியும். முழுக்க அரசியல் படுத்தப்பட்டு ஒரு அரசியல் கட்டமைச்சிருக்கிறீங்க. அது தவறு. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. விளம்பர அரசியல் பண்றதா நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கறத பாப்பாங்க. தான் கூட்டணியை தவிர இல்ல தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது வந்து ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம காலாகாலமாவே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஹிந்தி கத்துக் கொடுக்கப்படுதா இல்லையா? இருமொழி கொள்கையில படிச்சே எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கிறாங்க. யார் அந்த தியாகி? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு. 1000 கோடி ஊழல் குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்காங்க. இதை மத்திய அரசு எப்படி கையாளும்? கமிஷன் தான் இதை முடிவு பண்ணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா? சரி, இப்ப ஆஃபர் இல்லாம எப்படி சார் அதிமுகக்குள்ள வருவார்? அப்போ இந்த இத்து போன சட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரியும். முழுக்க அரசியல் படுத்தப்பட்டு ஒரு அரசியல் கட்டமைச்சிருக்கிறீங்க. அது தவறு. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. விளம்பர அரசியல் பண்றதா நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கறத பாப்பாங்க. தான் கூட்டணியை தவிர இல்ல தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது வந்து ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படை. நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. மேடம், யூரோப்பில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பேசிட்டு கண்டிப்பாக. இப்போ யூரோப்பில் போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூரோப்பில் இருக்கக்கூடிய போலாண்ட், லாட்வியா, லித்வேனியா இதெல்லாம் நீங்கள் போய் படிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு 15,000 யூரோஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் டியூஷன் ஃபீஸே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு யூரோப் போகணும் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சென்ட்ரல் யூரோப்பில் இருக்கக்கூடிய செர்பியாவில் போய் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செர்பியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சென்ட்ரல் யூரோப்பில் இருக்கிறது. நெய்பரிங் கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலாண்ட், சைப்ரஸ், ஹங்கேரி இதெல்லாம் தான். ஸோ யூரோப்பியன் யூனியன் ஷெங்கேன் கண்ட்ரிக்குள்ளே வந்து என்ட்ராக வந்து ரொம்ப ஈஸி ஆக்சசபிளாக இருக்கக்கூடிய நாடு தான். இப்போ செர்பியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கண்ட்ரி யூரோப்புக்குள்ளே. இப்போ இங்கே போய் நீங்கள் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் வந்து பெல்கிரேட். ஸோ யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் 4 தான் இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்கிரேட், யூனிவர்சிட்டி ஆஃப் நோவி சாட், யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் கிராஸ்கோவாஸ், இந்த 4 யூனிவர்சிட்டி தான் இருக்குது. ஸோ செர்பியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக லேண்ட் ஆஃப் சயின்டிஸ்ட்னே சொல்கிறான். ஸோ நிறையா சயின்டிஸ்ட் உருவாக்குன ஒரு இடம். ஸோ சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சிட்டி, ஈஸி ஆக்சசபிள். உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆகட்டும் சின்ன ஒரு சிட்டி தான் இருக்கும் ஒவ்வொரு சிட்டியும் பார்த்தீங்கன்னா. ஸோ ஈஸி ஆக்சசபிள் டு த யூனிவர்சிட்டி, ஹாஸ்டல் ஆகட்டும், இல்லை நீங்கள் எங்கே போகிறதுனாலும் ஈஸியாக இருக்கும். இப்போ செர்பியாவில் போய் படிக்கிறப்ப என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, நீங்கள் 6 வருஷம் படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு அங்கே செர்பியன் லைசன்சிங் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களால் யூரோப்புக்குள்ளே டைரெக்டாக இருக்கக்கூடிய ஜெர்மனியில் போய் நீங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அங்கே மேற்கொண்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து ஜெர்மனிக்குள்ளே என்ட்ரு ஆகணும், அது மட்டும் இல்லாமல் லக்சம்பர்கில் போகணும், இட்டலிக்குள்ளே போகணும் அப்படின்னா செர்பியா ஒரு பாத்வே தான். இப்போ நீங்கள் செர்பியா படிக்கிறப்போ பொலக்னா ப்ராசஸ்க்குள்ளே வருது. உங்களுக்கு 6 வருஷம் இங்கிலீஷ் மீடியம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா யூனிவர்சிட்டிஸும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான். வேர்ல்ட் ரேங்கிங்கில் 1000க்குள்ளே தான் இருக்குது இந்த யூனிவர்சிட்டிஸு. அண்ட் யூரோப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கிராஸ்கோவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 யூரோஸ் டியூஷன் ஃபீஸ் வருது. ஸோ இப்போ யூரோப்புக்குள்ளே பார்த்து ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் போலாண்ட்லேயோ லாட்வியாலேயோ அட்மிஷன் வாங்குறத விட செர்பியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிராஸ்கோவாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 லட்ச ரூபாய் தான் ஃபீஸ் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 தவணையாக தாராளமாக நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி லேண்ட் ஆஃப் சயின்டிஸ்ட்னால அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஆகட்டும், ஃபேக்கல்டிஸ் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க. ஈவன் ஜெர்மனியிலேருந்து வந்து ஹேண்டில் பண்ணுற
ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, அதர் நெய்பரிங் கண்ட்ரீஸ்லேருந்து இருக்கவங்க இருக்காங்க. ஸோ பொலக்னா ப்ராசஸ்க்குள்ளே வரனால உங்களால் தாராளமாக வந்து செர்பியாவிலேருந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் கூட போய் படிச்சுக்க முடியும். அண்ட் செர்பியா லைசன்சிங் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஜெர்மனிக்குள்ளே என்டர் ஆகிறது வந்து 100% பாசிபிலிட்டி. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு யூரோப்புக்குள்ளே போகணும், ஜெர்மனிக்குள்ளே போகிறவங்களுக்கு வந்து இது வந்து சாத்தியம்தான். ஸோ செர்பியாவில் வந்து நீங்கள் டோட்டலாக படிக்கிறப்போ வந்து 5 years படிப்பீங்க சப்ஜெக்ட்ஸ், லாஸ்ட் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க. டைரெக்டாக யூனிவர்சிட்டியோட டைஅப் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்குது. மோர் தேன் 1000 பெட்ஸ் உள்ளது. உங்களுக்கு ஒரு கிளாஸ் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கிளினிக்கல் ரொட்டேஷன் போகிறப்போ 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி இருப்பீங்க. ஸோ அதிகமாக 70% ஆஃப் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பேசுகிறவங்க தான் அதிகம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து பேசணும். அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட்ஸ் கிட்டே ஆகட்டும், இல்லை நீங்கள் வெளியில் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஒரு பேரியராகவே இருக்காது. யூரோப் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செர்பியாவில் போய் அட்மிஷன்ஸ் வந்து வேணும்னா நாங்கள் யூனிவர்சிட்டி வந்து கிராஸ்கோவாஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ் இங்கெல்லாம் அட்மிஷன்ஸ் வேணும்னா நாங்கள் டைரக்டர் அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருஷம் யூனிவர்சிட்டி பீப்புள் இங்கே வர வச்சு அவங்களுக்கு கூட வந்து ஸ்பாட் அட்மிஷன்ஸு அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து செர்பியாவில் அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் தாராளமாக எங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்டையராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 lakhsலேருந்து வருஷம் வந்து 2 லட்ச ரூபாயில் ஆரம்பிக்கிற யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வருஷம் 10 லட்ச ரூபாய் டியூஷன் ஃபீஸ் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கண்ட்ரி வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து என்ன, அவங்களுக்கு என்ன அவங்களுடைய தேவைகள்னு பார்த்து அவங்க ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்ன, எங்கே போய் படித்து அவங்களுடைய கனவு என்ன, அவங்களுடைய அடுத்த டார்கெட் என்ன அப்படிங்கிறது பார்த்து, இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஜெர்மனி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு செர்பியா ஒரு ஆப்ஷன். இல்லை அப்போ நான் ரஷ்யாவில் போய் படித்தா எனக்கு மினிமம் எக்கனாமிக்கலாக இருக்கணும், மினிமம் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு கேட்டுற பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வரும்போது அவங்களுடைய கவுன்சிலிங் செஷன்ஸில் இது செக்ரிகேட் பண்ணி கொடுத்து அவங்க என்டையராக கைட் பண்ணி ஃபஸ்ட் இயர்லேருந்து 6 years கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கார்டியன் ரோல் ப்ளே பண்ணி என்டையராக வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு வந்துருக்கோம். இந்த ஃபீஸ் கட்டுறது அப்படின்னா இந்த ஃபீஸ் எப்படி கட்டணும், யாருக்கிட்ட கட்டணும், உங்ககிட்ட கட்டலாமா, அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கு? ஓகே, இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸாகவே இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தானா இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுங்க. என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நாங்கள் சொல்லியிருக்கோமோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். அடிஷ்னலாக லேப் ஃபீஸு, லைப்ரரி ஃபீஸ், அந்த ஃபீஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 தவணையில் கட்டலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ செமஸ்டர் வைஸாக நீங்கள் கட்டிக்கலாம். டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறப்போ இப்போ டாலர்ஸ் அப்படின்னா அந்த எவ்வளோ டாலர்ஸோ அந்த டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகணும். யூரோஸ்னால் யூரோஸ் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போவீங்க. ஸோ செகண்ட் செமஸ்டர் ஃபீஸு அதே மாதிரி அவங்க டைரெக்டாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறலாம் யூனிவர்சிட்டிக்கே. இப்போ பேங்க் லோனில் போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பேங்க்லேருந்து யூனிவர்சிட்டிக்கே போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அவங்க அங்கே கட்டாமல் அவங்களுக்கு வந்து அந்த நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ டைரெக்டாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறப்பவே ஃபீஸ் தாராளமாக கட்டிக்கலாம். பேங்க் லோனில் வந்து போகிறப்பவங்களுக்கும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ப்ராசஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து ஓகே 12th முடிச்சுட்டேன், எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போய்க்கலாம். அண்ட் இப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் எல்லோரும் என்ன சொன்னாங்க, நீட்டுக்கு அப்புறம். ஸோ நீட் எக்ஸாம்ஸும் இன்றைக்கி கண்டக்ட் ஆகிடுச்சு. ஸோ நீட் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீட் ரிசல்ட் வரட்டும், இல்லை எனக்கு 12th மார்க் ஷீட் வரட்டும், அதுக்கப்புறம் நான் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த ஃபாஸ்ட் ஃபில்லிங் சீட்ஸ் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் குறைஞ்ச ஒரு வந்து செலவில் போய் உங்களால் மருத்துவ படிப்பு, தரமான ஒரு மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் ஃபாஸ்ட் ஃபில்லிங் சீட் சீக்கிரம் அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடும். ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் இந்த அட்மிஷன்ஸ் கிடைக்கும். இப்போ சில யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நியூ லைஃப் அப்ராட் வந்து நாங்கள் எங்களுடைய சீட் ஷேரிங் வந்து இருக்கும். ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 50 சீட்ஸ் இருக்கும், சில யூனிவர்சிட்டிஸில் 30 சீட்ஸ் இருக்கும், சில யூனிவர்சிட்டியில் 40 சீட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டி லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக போகிறதுனால நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ என்ன சில பேர் கேட்டது, நான் அப்பியர் ஆகிக்கிறேன், நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு சப்போஸ் இந்தியாவில் கிடச்சிதுன்னா என்னால் அந்த அட்மிஷன்ஸ் வித்ட்ரா பண்ணிக்க முடியுமா? தாராளமாக பாசிபிலிட்டி. ஏன்னா கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் செட் கவுன்சிலிங் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீங்கள் சீட் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் உங்களுக்கு சப்போஸ் இங்கே கிடச்சிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் அது வித்ட்ரா பண்ணணும்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அது பயந்துக்க வேண்டாம். இமீடியட்டாக சீட் கிடைக்கிறது தான் கஷ்டம். ஸோ பிளாக் பண்ணுறது வந்து நல்லது. ஓகேங்க மேம். குறிப்பாக நிறைய நிறுவனங்கள் இருக்கிறப்போ நியூ லைஃப் அப்ராட் எந்த விதத்தில் தனித்துவமாக இருக்குது? ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி மட்டும் இல்லாமல்
கடந்த 15 வருடங்களாக வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போய் டாக்டர், என்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், ஒரு ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ், இந்த மாதிரி பல துறைகளில் பல சாதனையாளர்கள் வந்து உருவாக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து அதிகம் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ எங்களுடைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா கடந்த 15 வருடங்களாக ரைட் ஃப்ரம் அட்மிஷன்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாஸ்போர்ட் அசிஸ்டன்ஸ் மட்டும் விசா கைடன்ஸ், இது எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கோம். எங்களோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியும். ஸோ எங்களுக்கு நிறைய வந்து த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத்தாக ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ நிறைய சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நாங்களே டைரெக்டாக போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த கண்ட்ரியில் விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் எங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்பராக எந்த யூனிவர்சிட்டி எந்த கண்ட்ரியும் திணிக்கிறது கிடையாது. எந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் வேணுமோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பேக்கேஜ், அவங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் சப்போர்ட்ஸ் இல்லை ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்க ஸ்காலர்ஷிப்ஸ் செக்ரிகேட் பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் டைரெக்டாக போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்து தான் நிறைய யூனிவர்சிட்டிஸ் எப்படி என்னங்கிறது சொல்லிட்டுருக்கோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யாரோ சொன்னதை கேட்டுட்டு வந்து அவங்க இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க. பட் எங்கள் டீம் நாங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி போய் பார்த்துட்டு வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 500க்கு அதிகமான டாக்டர்ஸ் வந்து நியூ லைஃப் அப்ராட் மூலிமா போய் படிச்சுட்டு வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது வந்து வருஷம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஒரு வருஷம் பண்ணிவிட்டு அதை வந்து விடுற மாதிரி கிடையாது. ப்ராப்பரான சேனலில் ப்ராப்பர் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, வைண்ட் அப் ஆகி போயிருப்பாங்க. பட் தொடர்ந்து 15 வருடங்கள்லாம் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் டிவிலையும் ஆகட்டும், இப்போ கவுன்சிலிங் வரும்போது எப்படினாலும் நாங்கள் ரீச்சபிள், ஈவன் ஃபோன் கால்ஸ் ஆகட்டும் இல்லை வாட்ஸ்அப்லையோ எப்போ என்னன்னாலும் நாங்கள் வந்து ஈஸி ஆக்சசபிள். ஸோ இது வந்து ஒரு பெரிய விட்னஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான வாழ்க்கையை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த முதல் ப்ராசஸ் அட்மிஷனுக்கு முதல் ரீச் எப்படிங்க? ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறது கிடையாது. அவங்களோட 10th மார்க் ஷீட்டு அண்ட் வந்து பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் இல்லை ஆதார் கார்டு இருந்தாலே போதும். அதை வச்சு தாராளமாக நம்ம சீட்ஸ் பிளாக் பண்ணிக்கலாம். எந்த யூனிவர்சிட்டி வேணுமோ அங்கே சீட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அந்தந்த டைமில் என்னென்ன மார்க் ஷீட்ஸ் வருதோ அது வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் குறைவான செலவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வேணும், இல்லை செர்பியாவில் வேணும், இல்லை ஜார்ஜியாவில் வேணும், இல்லை வந்து ரஷ்யாவில், இல்லை எந்த கண்ட்ரியில் அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும், நேரில் பார்க்கணுனாலும் சரி, இல்லை ஃபோனில் பேசினாலும் ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவங்க டைரெக்டாக எங்கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்க. என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷன் ஒரு மருத்துவ படிப்பு வந்து வேணும், இல்லை இன்ஜினியரிங் படிக்கணும், இல்லை மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டாலும் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நியூ லைஃப் அப்ராட் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஈஸி ஆக்சசபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்க. இவ்வளோ நேரம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வெளிநாட்டில் சென்று எம்பிபிஎஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதுக்கு நியூ லைஃப் அப்ராட் எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுது என்பது குறித்து விளக்கி ஒரு ஆலோசனையை வழிகாட்டியதற்கு நன்றி. நேயர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.